பெருமைமிகு தமிழகத்தில் தெய்வ திருத்தலமாக அமைந்திருக்கின்ற திருவள்ளூரில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற பெருமான் ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி திருவள்ளூருக்கு மிக அருகில் அமைந்திருக்கின்ற இடம் மணவாள நகர். மணவாள நகருக்கும் புட்லூர் என்ற இடத்திற்கும் மத்தியில் அமைந்திருக்கின்ற திருவூர் வெங்கத்தூர். வெங்கத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அருள்மிகு செல்லியம்மன் ஆகியோருக்கு ஓர் திருக்கோயில். அதற்கும் சற்று அருகாமையில் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோயில். அங்கிருந்து சற்று தூரத்தில் ஓர் தனிமையான இடம். அந்த இடம் ஒரு காலத்தில் நீரோட்டமாகவும் முட்செடிகள் வளர்ந்த காடாகவும் அமைந்திருந்தது. அந்த மேட்டில் ஆண்டுகள் பலவாக ஆகாசத்தை பார்த்தபடி எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ பைரவர், முழங்கால் வரை மண்ணில் புதைந்திருக்க ஸ்ரீ பைரவர் ஆண்டாண்டாக வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து அமைந்தருளியிருந்தார். ஸ்ரீ பைரவர் வழிபாட்டு மன்றம், அதனை சார்ந்தோரும் வெங்கத்தூர் பெரியோர்களும் இணைந்து அவருக்காக ஓர் மேற்கூரையை அமைத்தனர். வெங்கத்தூர் கிராம பக்தர்கள் நாள்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தனர். ஸ்ரீ பைரவர் வழிபாட்டு மன்றத்தைச் சார்ந்த சென்னை பக்தர்கள் தேய்பிறை அஷ்டமிதோறும் ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். ஸ்ரீ பைரவர் எழுந்தருளியிருக்கின்ற மண்ணுக்குள் ஓர் மகானின் சமாதி. ஊர் பெரியவர்களுள் வயதானவர்கள் ஒரு மகான் இங்கு இருந்ததாகவும் இரவில் நடமாடியதாகவும் தெரிவித்தனர். அந்த மகான் இங்கே உறைந்திருப்பது பக்தர்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ பைரவ பக்தர்கள் பலர் இந்த ஸ்ரீ பைரவருக்கு ஓர் ஆலயம் அமைத்திட எண்ணினர், முயற்சித்தனர், பலிதமாகவில்லை. அதன் பின்னர் ஓர் யாகத்தை அமைத்து பிரசன்னம் பார்க்கப்பட்டது. பகவான் தன் காரியத்தை செய்து கொள்ள ஒரு பக்தனை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த பக்தன் வாயிலாக தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றார். அப்படி ஒரு திருப்பணி சென்னை வாழ் பக்தருக்கு கிடைத்தது. பிரசன்னத்தில் அவர் பெயரும் பொறிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஓர் மகாயாகத்தை நிர்மாணித்து அந்த பைரவரை பாலாலயத்தில் அமர்ந்தருளச் செய்தனர். ஆலய திருப்பணி துவங்கியது. ஸ்ரீ பைரவரின் பேரருட்கருணையினால் 8 மாதத்தில் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. ஆகாசத்தையே பார்த்து கொண்டிருந்ததால் அந்த பைரவருக்கான திருநாமம் அமைந்தருளியது. அந்த அருள் தரும் நாமமே ஸ்ரீ ஆகாச பைரவர். ஆகாச பைரவர் திருக்கோயிலின் கோபுரத்தில் அஷ்ட பைரவ மூர்த்திகள் எழுந்தருளின.
மகானால் பூஜிக்கப்பட்டவை. மகான் உறைந்திருக்கும் இடம், அதன் மீது பைரவரை நிர்மாணித்து ஓர் மகா கும்பாபிஷேக வைபவம் அமைந்தருளியது தெய்வ திருவிளையாடலே என்றார் மிகையாகா. ஸ்ரீ பைரவர் மூலமந்திரம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹ்ரௌம் க்ஷம் க்ஷேத்ரபாலாய நம. ஸ்ரீ பைரவர் காயத்ரி மந்திரம். ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவர் பிரஜோதயாத். ஸ்ரீ ஆகாச பைரவர் வேதமும் நாதமுமாக வருபவன், வெற்றியை பற்றியே தருபவன், பாதமும் பணிந்திட அருள்பவன், பாவத்தை தோஷத்தை அழிப்பவன், ஏதிலா கருணையை தொடுப்பவன், எதிர்மறை சக்தியை தடுப்பவன், ஆதியும் அந்தமும் அற்றவன், ஆகாச பைரவராய் அமைந்தவன். தருமமிகு தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெங்கத்தூர் கிராமத்தில் அமைந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ ஆகாச பைரவருக்கு நூதன ஆலய நிர்மாண அஷ்டபந்தன சமர்ப்பண மகா கும்பாபிஷேகம் அகில புவனங்களையும் படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவன் பல பல திருவடிவங்களை தாங்கி அருள்பாலிக்கிறார். இறைவனின் அருள்நிறை திருவடிவங்களில் ஒன்றான் ஸ்ரீ பைரவன் தண்டநாயகனாய் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் திருத்தலத்தில் ஸ்ரீ ஆகாச பைரவர் திருமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்றார். ஸ்ரீ ஆகாச பைரவ பெருமானுக்கு நூதன ஆலயம் நிர்மாணித்து அஷ்டபந்தன சமர்ப்பண மகா கும்பாபிஷேக வைபவம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதற்கிணங்க அமைந்தருளியது. மகா கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகளை சிவாகம விதிப்படி சர்வசாதகம் சிவாகம ரத்னா சிவஸ்ரீ வெங்கட சுப்பிரமணிய சிவாச்சாரியா அமைத்தருளினார். மகா கும்பாபிஷேகம் அமைவதற்கு முன்னர் பூர்வாங்க பூஜைகள் அமைப்பது வழக்கம். அந்த பூர்வாங்க பூஜைகளில் முதலாவதாக கணபதி அனுஞ்சை, அதன் பின்னர் பாலாஸ்தாபனம், ஸ்ரீ பைரவரிடம் உத்தரவு பெற்று பின்னர் எஜமானிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு
ஸ்ரீ கணபதி ஹோமம் எந்தவித விக்னங்கள் எதுவுமின்றி கும்பாபிஷேகம் நடந்திட வேண்டி செய்யப்பெற்றது. இத்துடன் நவக்கிரக ஹோமம் செய்யப்பெற்றது. இணைந்து ஸ்ரீ மகாலட்சுமி யாகம். மாலை வேளையில் கிராம சாந்தி என்ற வைபவம். மத்தியத்தில் பைரவரை ஆவாகனம் செய்து அவரைச் சுற்றி பரிவாரங்கள் ஆவாகனம் செய்யப்பெற்று ஹோமம் அற்புதமாக அமைந்தது. ஆலயம் அவ்விடத்தில் வருவதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அந்தந்த இடத்திற்கு போகும். அதாவது அவர்கள் சொந்த இடங்களுக்கு போகும். அவர்களுக்கு பிரியமானவற்றை சமர்ப்பணம் செய்து அனுப்பப்பெற்றது. அந்த இடங்களில் சௌமியமான தேவதைகள் இந்திரன் முதல் ஈசானன் வரை ஆவாகனம் செய்யப்பெற்றது. ஆலய இடத்தை மேலும் சுத்தப்படுத்தும் விதமாக வாஸ்து சாந்தி, வாஸ்து ஹோமம், பூமியில் உள்ள சல்லிய தோஷங்களை நீக்கப் பெறுவதற்கான இந்த ஹோமங்கள் வாஸ்து தேவர்கள் ஆலயம் சுற்றி ஸ்தாபிக்கப் பெற்றன. அந்த தேவதைகள் நிலைத்து நிற்கவும் அவற்றை பாதுகாக்கவும் ரக்ஷோக்கண தேவன், சதாசிவம், பைரவர் ஆகிய தெய்வங்களை பூஜை செய்து ஹோமம் அமைத்து ஸ்தாபனம் செய்தனர். ஓர் இடத்தில் ஆலயம் அமையவிருக்கிறது என்றால் அந்த ஆலயத்தைச் சுற்றி 4 திசைகளிலும் ஆலயம் மற்றும் ஆலயத்தில் அமைந்தருளும் மூர்த்தி பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அனைத்து திசைகளில் முறையே சிவாஸ்திரம், அகோர அஸ்திரம், பிரத்யங்கரா அஸ்திரம், பாசுபதாஸ்திரம் முதலிய அஸ்திரங்களை பூஜித்து ஹோமம் செய்து அந்த திசைக்கு அரணாக அமையச் செய்வது திசா ஹோமம். ஆலயத்தில் எழுந்தருளவிருக்கும் தேவதை அதைச் சுற்றிய பரிவார தேவதைகளை பூஜித்து அக்னியில் ஆராதனை செய்து எழுந்தருளச் செய்யும் மூர்த்தி பரிபூரணம் பெறச் செய்யப்படும் ஹோமம் மூர்த்தி ஹோமம். சம்ஹிதா மந்திரங்கள், அதாவது மந்திர வடிவான இறையை அந்தந்த மந்திரங்கள், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், அங்க மந்திரங்கள் இவற்றை முறையாக பூஜித்து அக்னியில் ஆர்ப்பரிக்கச் செய்து ஆகுதி சமர்ப்பணம் செய்வது சம்ஹிதா ஹோமம். மகா கும்பாபிஷேக காலங்களில் அமையவிருக்கும் மூர்த்திக்கு பரிசுத்த புனித நீரை சேகரம் செய்வது, பஞ்சபூதங்களில் அப்பு வடிவான நீரை ஆராதிப்பது ஆம். ஆலயத்தின் அருகில் உள்ள தடாக கரையில் முறையே சப்த நதிகளை ஆராதனை செய்து அதன் பின் சுவாமி, அம்பாள் கலசத்தில் எழுந்தருளச் செய்து பூஜித்து பின்னர் சப்த நதி கலசத்தை தடாகத்தில் சமர்ப்பித்து சுவாமி, அம்பாள் கலசத்தையும் சேர்ப்பது
அதன் பின்னர் அதில் இருந்து மகா கும்பாபிஷேகத்திற்கு நீர் சேகரம் செய்வது தீர்த்த சங்கிரகணம். மகா கும்பாபிஷேக காலங்களில் செய்யப்படும் ஹோமத்திற்கு அக்னியை சேகரிப்பது அக்னி சங்கிரகணம். கும்பாபிஷேக காலங்களில் புனித மண் சேகரிப்பது பிருத்வி, அதாவது மண். பிருத்விபூதத்தை வழிபாடு செய்வது. புனிதமான மண்ணை சர்ப்பம் வாசம் செய்யும் புற்றுக்கு அருகில் புனித மரங்களான வேம்பு, மா, பலா, புன்னை, அரசு ஆகியவற்றின் அடியில் பூமி தாயை மண்ணில் சமைக்கப்பட்டு அதை தெய்வமாக பூஜை செய்வது. அதைச் சுற்றி முறையே 7 கடல்கள் பூஜிக்கப்படுகிறது. பூமி தாயை பூஜித்து புனிதமான குடமுழுக்கு காரணத்திற்காக புனித மண் சேகரிக்கிறேன் என பிரார்த்தனை செய்து கொண்டு மிருத்த சங்கிரகணம் நடக்கிறது. பூமி தாய்க்கும் அபிஷேகம், ஆராதனை. புனிதமான ஊர்வலம் பூமி தாய்க்கார், இந்த பூமியின் வளத்திற்கார் வெங்கத்தூர் திருத்தலத்திலே புனித மண் சேகரிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட பாத்திரங்களில் அமைத்து முறையாக சந்திரனை பூஜிக்கின்றன. முளைப்பயிரை பூஜித்து அவைகளை சேகரிக்கப்பட்ட மண்ணில் விதையிடுகின்றன. ஆலயம் வளர்ச்சியும் பூஜிக்கப்படும் பூஜையும் முளைப்பயிர் வளர்ச்சியின் காரணமாக அதனையே வேண்டுதல் செய்கின்றன. பெருஞ்சாந்தி எனப்படும் கும்பாபிஷேகம், அதற்கு தேவையான புனித நீர் புனிதமான குடங்களில் முறைப்படி சேர்ப்பது கட அலங்காரம் ஆகும். அலங்கரிக்கப்பட்ட கடங்களில் ஸ்ரீ பாலா ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை ஆச்சாரியர் ஆகர்ஷணம் செய்து கடத்தில் சேர்ப்பது ஓர் ஆகம விதிப்படி அமைகின்றது. ஸ்ரீ பாலா ஆலய தெய்வத்தை கடத்தில் எழுந்தருளச் செய்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியர்.
அதன் பின்னர் வலமாக யாகசாலை பிரவேசம். யாகசாலையில் சேர்க்கப்பட்ட கடங்கள் முறைப்படி ஆலயம் சுற்றி அமையும் தேவதைகளையும், பிரதான தேவதை ஸ்ரீ பைரவர், விமான சுரூபியான பீமருத்ர ஆகாச பைரவரும் பூஜைக்கு உரியவர்கள் ஆகின்றனர். யாக வேள்வியில் ஸ்ரீ ஆகாச பைரவர் மற்றும் பீமருத்ர ஆகாச பைரவர், அதாவது விமானம், பூஜிக்கப்படுகிறது. திரவியங்கள் சமர்ப்பணம், வஸ்திர சமர்ப்பணம், மகா பூர்ணாகுதி, உபசாரங்கள், வேத தமிழ் மறை சமர்ப்பணம், ராக தாளங்கள், இறைவனுக்கா, இறைவனின் அருளுக்கா, மகா கும்பாபிஷேக வைபவம்.
திருக்கோயிலுக்கான வழி. சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் என்ற இடத்தை கடந்ததும் அமைந்துள்ளது வெங்கத்தூர் ஸ்ரீ ஆகாச பைரவர் ஆலயம். என் தந்தை சிவனடி சேர்ந்து 1 வருடம் முடியவில்லை. நான் என் தாயை என் வீட்டிற்கு, அதாவது பெண் வீட்டிற்கு அழைத்து வரலாம். நாங்கள், அதாவது பெண்கள், பண்டிகைகளை கொண்டாடலாம். ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்தில் குழந்தைகள்லாம் இருக்குது. பெண் குழந்தைகள் இருக்குது, ஆண் குழந்தைகள் இருக்குது. அந்த தலைவராகப்பட்டவர் சுவாமிகிட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னும் பொழுது அந்த தாயார், ஆண் குழந்தைகள் இருக்கிற பட்சத்தில் அந்த தாயார் 1 வருடத்துக்கு எந்த இடத்துக்கும் பிரவேசம் பண்ணக்கூடாது. இவர் சுவாமிகிட்ட போன அந்த 10 நாட்களுக்குள்ளே 1 நாள் போயிட்டு வரலாம். பொன்னாத்துக்கு போயிட்டு ஏதாவது சிறு ஆகாரம் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த சமயத்துலேயும் எந்த விதமான ஒரு விசேஷங்கள்லேயும் 1 வருஷம் வரைக்கும் அந்த அம்மா கலந்துக்கக்கூடாது. ஆனால் அவளுக்கு ஆண் குழந்தைகள்லாம் இல்லை, எல்லாம் பெண் குழந்தைகள் தான் அவளை பாதுகாக்கிறா அப்படின்ற பட்சத்தில் அந்த தாய் பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறதுல தப்பு கிடையாது. அதனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதே சமயத்தில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அவளுக்கு கோத்திரம் மாறிடும். சிவகோத்திரமாக இருந்தாலும் சரி, விஷ்ணு கோத்திரமாக இருந்தாலும் சரி, பிற கோத்திரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணு பிறந்துட்டாலே அடுத்த வாரத்துக்கு விளக்கேற்ற போகிறதுக்கு தான் அந்த குழந்தை. நம்ம குழந்தை இல்லை அது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா விதமான, ஏன்னா கோத்திரம் மாறிடுறதுனால அவள் ஆற்றுல எல்லா வருஷம் முழுக்க என்னென்ன பண்டிகைகள் உண்டோ அவசியம் கொண்டாடணும். பண்டிகைகள்லாம் நம்மளை மேன்மேலும் உயர்த்துறதுக்கோசரமும், நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது. சாதாரணமாக சொல்லுவாள், ஒரு குழந்தை இருக்கான், அவன் குழந்தைக்கு, அந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் வருதுன்னா, 60 வயசு பூர்த்தி ஆகுதுன்னா நிச்சயம் கல்யாணம் பண்ணணும். இந்த 60ஆம் கல்யாணம்ன்ற அந்த விழாவை அவசியம் பண்ணணும். ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண முடியலனாலும் குறைச்சி செலவழியாது ஒரு 60 கலசம் இல்லை 1 கலசம் வச்சாது மிருத்தஞ்சய ஜபங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி முறைப்பிரகாரம் அந்த பெரியவர்களை உட்கார வச்சு அந்த ஜலத்தை சமர்ப்பணம் பண்ணி அவளுக்கு புது வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சொல்பமாவது பண்ணணும். அப்படி பண்ணான்னா இவனுக்கு இவனுடைய பையன் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஆக நாம் என்ன செய்கிறோமோ நம்ம தாய் தகப்பனாருக்கு அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் பண்டிகைகள், விசேஷங்கள், இது மாதிரி ஏதாவது விசேஷங்கள்லாம் வந்தால் கொண்டாடலாம். ஏன்னா இவள் கோத்திரம் மாறிடுறதுனால இவாளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏதாவது ஒரு விசேஷங்கள் ஆற்றுல வருது அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். உபநயனம், கல்யாணம், இது மாதிரி எதாவது இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவரையும் படைப்பது ஈசன் என்றார். அவனுடைய படைப்பில் தீயவர்கள் இருப்பது ஏன்? எல்லாம் ஈசன் செயல் என்றார். தீய காரியங்கள் நடப்பது ஏன்? இந்த வினாவிற்கான விடை
நாளை காலை அருள் நேரத்தில். விடை தேடும் வினாக்கள். வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. மின்னஞ்சல்: அருள் நேரம், ஜெயா டிவி 2015 @gmail.com.